அனைவருக்கும் வணக்கம். ஏ டு டி நந்தா யூடியூப் சேனல் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கி போயிட்டு இருக்காரு. நண்பருக்கு வாழ்த்துக்கள். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து சென்னைக்கு வந்து ஒரு விளாக் போயிருக்காரு. ஒரு ஐபோன் ரெடி பண்றதுக்காக போயிருக்காரு. போகும்போது அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதுக்கு ஒரு சில நபர்களால் வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா வந்து சென்னையில ஒரு எலக்ட்ரானிக்ஸோ இல்ல வந்து ஒரு சில பொருட்கள்லாம் நம்ம வாங்கறதுக்கு போகும்போது பாத்தீங்கன்னாக்கா வந்து அங்க அது மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. எனக்கும் கூட பாத்தீங்கன்னா அது மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு. நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கு. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அது மாதிரி எதனா பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா மெட்ராஸ்ன்னு இல்ல, இது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லாம் வாங்க போறோம், இல்ல ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் போறோம் அப்படின்னு இது மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வருது. இப்ப நந்தாக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்கு, நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து நந்தா கமெண்ட்ஸ் எல்லாம் போய் படிச்சு பார்த்தேன். ஏ டு டி நந்தா இருக்காரு, அவருடைய கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தேன். நந்தா பயந்துட்டாரு, நந்தா வந்து ஏன் வந்து இதை செய்யல, நந்தா வந்து அந்த டைம்ல வந்து ஏன் வந்து கேஸ் கொடுக்கல, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து கமெண்ட்ஸ்ல போட்டுருந்தீங்க. நிறைய பேர் வீடியோ மேக் பண்ணிருந்தீங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா வந்து இது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சென்னையில வந்து ஒரு சில பொருட்கள்லாம் கிடைக்கும், கண்டிப்பா அங்கெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு வர நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துற விதமா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வீடியோ போட்டுருந்தீங்க. குறிப்பா நாம வந்து ஒரு ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னாக்கா அந்த பொருள் வந்து அது எங்க கிடைக்குது அப்படின்னு நம்ம தேடுவோம். கிடைக்கும் போது அந்த கிடைக்கக்கூடிய பொருள் தரமானதா இருக்கா, ஒரிஜினலா இருக்கா அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம். அது மாதிரி பார்த்துதான் நம்ம ஒரு பொருளை போய் வாங்குறோம். ஆனா இனிமே நம்ம வந்து இது மாதிரி பொருட்களா வாங்க போகும்போது பாத்தீங்கன்னாக்கா வந்து அந்த ஏரியா சேஃபா அப்படின்னு பார்க்கணும். குறிப்பா நந்தா வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து நந்தா மட்டும் இல்ல, நிறைய யூடியூபர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா வந்து இப்போ சேலரி பேஸ்ல வந்து கேமராமேனை கூட வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நார்மலா நீங்க ஒரு மொபைல் போன் விலாக் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னாக்கா உங்களை வந்து யாரும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஹை லெவல் மிரர்லெஸ் கேமரா, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு விலாக் கேமரா, ஒரு ஆக்ஷன் கேமரா, இதெல்லாம் GoPro இது மாதிரிலாம் வச்சுட்டு நீங்க ஒரு 2-3 கேமராமேன் வச்சுட்டு நீங்க பேசிட்டு போறீங்க அப்படின்னாக்கா ஒரு தனிநபரா யாராச்சும் பாக்குறாங்க அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஏதோ தோணும், ஒரு சீன் போடுறான்னு தோணலாம், இல்ல உங்ககிட்ட வந்து போட்டோ எடுக்கலாம்னு தோணலாம், நீங்க யாரும் தெரிஞ்சுக்க தோணலாம், இது மாதிரி ஏதாச்சும் தோணலாம். அது மாதிரி ஒரு நார்மல் நபருக்கே தோன்றும் பொழுது அவங்க அந்த ஏரியால இருக்கக்கூடியவர்கள் இல்ல வேற எங்கோ பொருள் வாங்க வந்திருக்காங்க, அவங்க கொஞ்சம் போதையில இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏதோ தோன்றி இருக்கலாம், இவங்க ஏதோ சேனல் பேட்டி இருக்கு சேனலா இருப்பாங்களோ, இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க ஏதாச்சும் பாத்தீங்கன்னா வந்து இந்த நிறைய பேர் பார்த்துருப்பீங்க டபுள் மீனிங் கண்டென்ட், பிராங்க் சேனல்ஸ் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி எதனா பண்ணக்கூடிய சேனலா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட அதுக்காகவும் கூப்பிட்டு இருக்கலாம். அதுக்காக கூப்பிட்டுருக்கேன். இப்போ கேமரா கூட வீடியோ எடுக்காத அப்படின்னு சொல்லி போல, கேமரா எடுத்துட்டு வா, அவங்க ஒரு பாட்டு பாடுறாராம், அவர் பாட்டு பாடுறதை எடுத்து போடு இப்படிதான் சொல்லியிருக்காங்க, நம்ம பார்த்துருப்போம். இருந்தாலும் ஒரு அச்ச சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு காரணம் இப்ப நந்தா போட்ட அந்த வீடியோ, ஏ டு டி நந்தா போட்ட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா வந்து ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இருக்க சோசியல் மீடியாலாம் வந்து ட்ரெண்டிங் ஆகி டெல்லியில இருந்து ஒருத்தர் பொருள் வாங்கணும்னு நினைச்சாலும், டெல்லியில இருந்து யாராவது சென்னை வரணும்னு நினைச்சாலும் சென்னை முழுக்கவே இப்படிதான், தமிழ்நாடே இப்படிதான் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பேசு பொருளாகிட்டு இருக்கு. அதெல்லாம் கிடையாது. ஒரு சில விஷயங்களை நாம பண்ணக்கூடிய விஷயங்களை பொறுத்து தான் மாறுது. இப்போ நந்தா பண்ணும்போது பாத்தீங்கன்னா நந்தா 2-3 கேமரா வச்சு வீடியோ எடுக்கும்போது பொதுமக்கள் ஆகி யாரோ பார்த்தாலும் பாத்தீங்கன்னா வந்து ஏதோ நடக்குது, ஏதோ பண்றாங்க அப்படின்னு வந்து ஒரு கியூரியாசிட்டி தோணும். அது மாதிரி தோன்றிருக்குமே தவிர மற்றபடி அவங்களுக்கு தப்பான எண்ணங்கள் எதுவும் இருக்காது. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான நம்ம இடத்தெல்லாம் போகும்போது நாம வந்து ஒரு பாதுகாப்போடு தான் போறோம். ஒரு பாதுகாப்பான இடம் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நானும் போயிருக்கேன். ஒரு 2 பிரியாணி கடை ஒன்னாவே இருக்கும். அந்த பிரியாணி கடைக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம புதுசா போறோம், தலையில தேங்காய் எல்லாம் வச்சு நல்லா படிய சீவிக்கிட்டு இன்பரைட் எல்லாம் போறோம் அப்படின்னாக்கா வந்து பாத்தீங்கன்னா சார் லேப்டாப்பா, சார் மொபைல் போன மொபைல் சர்வீஸா, ஐபோன் செகண்ட்ஸ்ல வேணுமா, டிவி வேணுமா, எல்இடி வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கையை பிடிச்சி இழுக்காத குறையா கூட நம்ம வந்து நம்ம பேர் கேட்பாங்க. லாஸ்டான ஒரு நியூஸ் ஒன்று வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு. கையை பிடிச்சி இழுத்து கடைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டதா வந்து ஒரு வீடியோ போயிருந்தது. குறிப்பா இது மாதிரியான விஷயங்கள் அங்கங்கே நடந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நாம பண்ணக்கூடிய விஷயத்த சார்ந்துதான் வருது. நம்ம வந்து கேமரா எடுத்துட்டு போறோம், நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல வந்து பண்ணிட்டு போறோம், மைக் எடுத்துட்டு போறோம் அப்படின்னு போது பாத்தீங்கன்னா வந்து இதை பேட்டி எடுக்கிறாங்களோ, ஏதோ பாட்டு எடுக்கிறாங்களோ, இல்ல பிராங்க் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்க தோணுது. அப்படிதான் பாத்தீங்கன்னா வந்து ஏ டு டி நந்தா வந்து அவருக்கு வந்து நடந்திருக்கு. நந்தா கூட லாஸ்டா ஒரு வீடியோ போட்டு சொல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிறோம்பா, நான் 2 நாள் லீவுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. நிறைய பேர் பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, இவங்களுக்கு படிப்பு கொஞ்சம் இருக்கணும், படிப்பு கிடைச்சிருந்ததுனாக்கா இவங்க இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் சென்னை மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து தீயவர்கள் கிடையாது, கெட்டவர்கள் கிடையாது. சென்னையிலும் அருமையான பீப்புள்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, உங்களுக்கு வழி தெரியலன்னா பதில் சொல்றதுக்கு ஆட்டோக்காரர் இருக்காங்க,
உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றது பாத்தீங்கன்னா அங்க போலீஸ் பூத்ஸ் இருக்கு. அங்கேயே கூட பாத்தீங்கன்னா மெயின் அந்த ரிச்சி சீட்ல மெயின்லயே பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிசிடிவி கேமராவோட இருக்கக்கூடிய கண்காணிப்பு அறை இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அங்க குற்ற நடவடிக்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவும் நடந்தது கிடையாது. ஏதாச்சும் இது மாதிரி கேட்பாங்க, சார் இந்த பொருள் வாங்கிங்க கைப்பிடிச்சி இருக்குது இல்ல கேட்கறது பண்ணுவாங்க. கண்டி குற்ற நடவடிக்கைகள் எந்த யூடியூபரும் அந்த மாதிரி வீடியோ போட்டது கிடையாது. நடந்திருக்கு அப்படின்னாக்கா இது மாதிரி சார் இதை வாங்கிக்க, ஏன் இதை வாங்காம போறீங்க அப்படின்னு ஆசா பேசுவாங்க. கண்டி இது மாதிரி அது மாதிரி நடந்தது கிடையாது. ஏ2டி நந்தாவுக்கும் அது மாதிரி நடந்தது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நான் சொன்ன மாதிரி ஏதோ பிராங்கர் வீடியோவா இருக்கும் இல்ல ஏதாவது சாங் வீடியோவா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் பண்ணிருப்பாங்க. ஓகே, நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னாக்கா உங்களுக்கு சென்னையில ரிச்சி சீட்லயோ இல்ல வந்து வேற எங்கேயாச்சும் இது மாதிரி நடந்திருக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம். பொது இடத்துல எப்படி நடந்து கூட நம்ம கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா வந்து இர்ஃபான் நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 2-3 கேமரா எடுத்துட்டு போய் பெரிய கேமரா எடுத்து வீடியோ எல்லாம் பண்றாரு. அவருக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. சில பேர் பிரச்சனை வந்து யூடியூப்ல போட்டிருக்காங்க, சில பேர் வந்து யூடியூப்ல போறது கிடையாது, சில பேர் மறைச்சிடுறாங்க. ஓகே நந்தா பாத்தீங்கன்னா வந்து இந்த விஷயத்த வந்து ஹைலைட் பண்ணி எல்லாம் போடல, அங்கேயே நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமெடியா தான் போட்டிருந்தாரு. ஆனா இப்ப போட்ட வீடியோ பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அரசாங்கமும் கொஞ்சம் காவல்துறையும் பாத்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல கொஞ்சம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து ஏதாச்சும் ஒரு புதுசா கோயில் பண்ணணும், மக்களுக்கு எதனா ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா அதையே பண்ண விட மாட்டாங்க. 1008 பிரச்சனைகள், 1008 கார்பரேட் பிரச்சனைகள், 1008 பாத்தீங்கன்னா வந்து அரசாங்கம் பண்ற மாதிரியே காமிச்சு நான் தான் அதிகாரத்துல இருக்குன்ற மாதிரி காமிச்சுலாம் சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சமூக ஆர்வலர் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் வந்து கம்பெனி அரசாங்கம் கோர்ட் பண்ண போற முடிவெல்லாம் மாத்தி ஆப்போசிட்டா மக்களை மன உளைச்சல் ஏற்படுற மாதிரிலாம் வந்து சில பேர்லாம் வீடியோ போட்டுருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா எப்படி நம்ம வந்து தமிழரா இருந்து தமிழ்நாட்டுல ஒரு புது பிசினஸ் திறந்து அந்த பிசினஸா மக்கள்கிட்ட கொண்டு போய் மக்களை ஒரு ஆரோக்கியமாகவும் மக்களை ஒரு வருமானம் உள்ள நபராகவும் மாத்தணும் அப்படின்னா சில பேருக்கு புரிய மாட்டேது. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.